திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரில் போலீசார் வழங்கியதைப் போல போலி ஆவணம் தயாரித்த 2 வழக்கறிஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மோசடியாக பத்திரப்பதிவு செய்ய முயன்றவர்கள் சிக்கியது எப்படி? திருச்சி நொச்சியம் அருகே உள்ள நெற்குப்பையைச் சேர்ந்த ஜெகநாதன், பூலாங்குடி காலனியைச் சேர்ந்த சாந்தி, பீமநகரைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் காமராஜ், கிருஷ்ணகுமார் ஆகியோரை போலி ஆவணம் தயாரித்த வழக்கில் போலீசார் கைது செய்துள்ளனர். 4 பேரும் சேர்ந்து மண்ணச்சநல்லூர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் சில நாட்களுக்கு முன்பு ஒரு நிலத்தை பத்திரப்பதிவு செய்துள்ளனர். அந்த நிலத்தின் ஆவணங்கள் காணாமல் போனதாக நாவல்பட்டு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து தடையில்லா சான்றிதழ் வாங்கியிருப்பதாக ஒரு சான்றிதழையும் அவர்கள் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் சமர்ப்பித்துள்ளனர். இந்த தடையில்லா சான்றிதழ் குறித்து சந்தேகமடைந்த மண்ணச்சநல்லூர் சார்பதிவாளர் அலுவலக அதிகாரி கோகிலா நாவல்பட்டு காவல் நிலையத்தில் விவரங்களை கேட்டிருக்கிறார். அப்போது இப்படி ஒரு சான்றிதழையே போலீசார் வழங்கவில்லை என்ற அதிர்ச்சி தகவல் தெரிய வந்துள்ளது. மேலும் போலியான முறையில் ஆவணங்களை தயார் செய்து பத்திரம் பதிவு செய்யப்பட்டதும் நாவல்பட்டு காவல் நிலைய முத்திரை மற்றும் உதவி ஆய்வாளர் முத்திரை ஆகியவற்றை போலியாக தயாரித்து பயன்படுத்தியதும் தெரிய வந்தது. போலி ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டது குறித்து நாவல்பட்டு காவல் நிலைய ஆய்வாளர் நிக்சன் வழக்கு பதிவு செய்து ஜெகநாதன், சாந்தி, வழக்கறிஞர்கள் காமராஜ், கிருஷ்ணகுமார் என 4 பேரை கைது செய்தனர். இவர்களில் ஜெகநாதன் என்பவரை மட்டும் வயது மூப்பு காரணமாக ஜாமீனில் விடுவித்துவிட்டு மற்ற 3வரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு திருவெரும்பூர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் போலி ஆவணம் மூலம் பத்திரப்பதிவு செய்ய முயன்ற சென்னையைச் சேர்ந்த ஒரு பெண் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.